அம்மா செய்கிற முருங்கைக்கீரை சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் அம்மா செஞ்சு எனக்கு ஊட்டி விடுவாங்க. இப்போ அந்த நினைவுகளோடு தான் இருக்கேன். எப்பயுமே முருங்கைக்கீரை சாம்பார் செய்யும்போது மட்டும் அம்மா ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. துவரம் பருப்பை 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி, சீரகம் சேர்த்து 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டேங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா மசிச்சு இந்த மாதிரி மையாக மசிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வெந்து எடுத்து மசிச்சு தாளித்து எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப சிம்பிளாக 30 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது சிம்பிளாக தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வேக வைத்த பருப்பு சேர்த்து கலந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கொதித்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. முருங்கைக்கீரை வேகணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் பச்சையாக கூட. 2 மினிட்ஸ் இந்த பருப்போடு நல்லா சேர்ந்து வந்தால் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட்டு, பொரியல், அப்பளத்தோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.